உள்ளாட்சி தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றால் மீசை எடுத்துக் கொள்வதாக சவால் விடுகிறார்கள். உள்ளாட்சி தேர்தலின் முடிவின் போது திமுகவினர் அனைவரும் மொட்டையடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். தமிழக வெற்றிக் கழகம் உள்ளாட்சி தேர்தலில் முதன்மை சக்தியாக நிகழும் என்று அமைச்சர் காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அடுத்த மாம்பாக்கம் கூட்ரோடில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி திமிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் பங்கேற்று சிறப்புரையாற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது பேசிய அமைச்சர் காந்திராஜ், நடந்து முடிந்த தேர்தலில் அனைவராலும் பேசப்பட்டது, இவர்கள் ஒரு சீட்டு அல்லது 2 சீட்டு தான் ஜெயிப்பார்கள் என விமர்சனம் செய்தார்கள். ஆனால் இங்கு பணத்துக்கு மற்றும் சாதிக்கு முக்கியத்துவம் இல்லாமல் மக்கள் எங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துள்ளனர். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுவதே நமது இலக்கு. ஆகையால் அனைவரும் மக்களோடு மக்களாக இருந்து மக்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இப்போது இருக்கிற மந்திரி மற்றும் எம்எல்ஏக்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று விமர்சனம் செய்கிறார்கள். ஆமாம், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஊழல் செய்ய தெரியாது, லஞ்சம் வாங்க தெரியாது, பொய்யான வாக்குறுதிகள் சொல்ல தெரியாது என தெரிவித்தார். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றால் மீசை எடுத்துக் கொள்வதாக சவால் விடுகிறார்கள். உள்ளாட்சி தேர்தலின் முடிவின் போது திமுகவினர் அனைவரும் மொட்டையடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். தமிழக வெற்றிக் கழகம் உள்ளாட்சி தேர்தலில் முதன்மை சக்தியாக திகழும் என்றும் அவர் தெரிவித்தார். எங்களுக்கு ஊழல் செய்ய தெரியாது, லஞ்சம் வாங்க தெரியாது, மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்ற தெரியாது, உண்மையா இருப்போம், உளமாற இருப்போம். ஆகவே வருகின்ற உள்ளாட்சி எலெக்ஷன்ல நீங்க அனைவருமே வெற்றியாளர் ஆனங்கள் கூறிக்கொண்டு ஸ்டேட்ல இருந்து எல்லாம் நகரம் ஒன்று இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் பாதுகாப்பு நிலுங்க. காவல்துறைக்கு கொஞ்சம் மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் மென்மேலும் நிறைய ஆலோசனைப்படி ஓடோடி வரக்கூடியவர் பம்பரம் ஏழைகளின் வாழ்வு முன்னேற நல்லவங்க எல்லாம் அன்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கொள்கின்றோம். ஏனென்றால் ஜோசப் விஜய் கூட்டம் அல்ல, கூடி கலையும். எங்களுக்கு தெரிஞ்ச வகையில உங்களை இங்கே அமைதிப்படுத்தி வரையிலும் நாங்க பாடி அவங்களுக்கு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார். இங்கு மாவட்ட நிர்வாகிகள் நகர எலெக்ஷன்ல சொன்னாங்க, இவங்க ஒரு சீட் அடிப்பாங்களா 2 சீட் அடிப்பாங்களா அப்படின்றது. ஆனா மக்கள் அதற்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த எலெக்ஷன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பணத்துக்கான முக்கியத்துவம் இல்லாம, ஜாதிக்கான முக்கியத்துவம் இல்லாம, எல்லாருக்குமே தேவையான ஒரு தலைவனா இன்னைக்கு தளபதி அவர்களை கொண்டு வந்திருக்காங்க. வருகின்ற உள்ளாட்சி எலெக்ஷன்ல உங்க அனைவரையும் ஒரு மக்கள் பிரதிநிதியா மாற்றுகின்ற அந்த வாய்ப்புகளை நீங்கள் அனைவரும் பயன்படுத்துமாறு மிக தாழ்வுடன் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். மக்களோட மக்களா கணக்கில் இருங்க, மக்களோட பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்க, மக்களுக்கு என்ன தேவைன்றது முதல்ல உளமாற உணருங்க. மக்களோட பிரச்சனைகளை அன்றாட போய் நீங்க சந்திங்க. நாளைக்கு ஒவ்வொருத்தரும் நாளைக்கு வார்டு நம்பராகவும், ஊராட்சி மன்ற தலைவராகவும், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், அப்ப எல்லாரையும் ஆக்கணுமா இல்லையா? நான் மட்டும் பச்சைக்கில கையெழுத்து போட்டா போதாது, நீங்களும் போடணும், நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைங்கள போடணுமா இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம ஏற்படுத்திக்கணுமா இல்லையா? ஒவ்வொரு பிரச்சனைகளும் நீங்க மூலமாக அந்த இடத்துல போய் உண்மையா நின்று பாருங்க. இன்னைக்கு மகளிரும் மாணவர்களும் தளபதி மேல இருக்கிற அந்த பண்பு இப்ப இருக்கிற எம்எல்ஏ மந்திரிகளுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு. ஆமாங்க, எங்களுக்கு ஒண்ணு தெரியாது, எங்களுக்கு ஒண்ணுமே தான் தெரியாது, எங்களுக்கு ஊழல் செய்ய தெரியாது, லஞ்சமாக தெரியாது, மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து
ஏமாத்த தெரியாது. உண்மையா இருப்போம், உளமாற இருப்போம். மாம்பாக்கம் பி கவியரசு அவர்களை அன்போடு முன்னிலையில் இணைகிறார். அமைச்சராக இருக்கும் அண்ணன் காந்திராஜ் அவர்களின் முன்னிலையில் மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் அவர்கள்